அனைவருக்கும் பணிவார்ந்த வணக்கங்கள். என்னுடைய சேனல் வந்து தமிழே அமுது. நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டுகிறேன். கங்கா, யமுனா, சரஸ்வதி இன்னும் 3 நதி திரிவேணி சங்கம்னு சொல்கிறது. இதில் சரஸ்வதி நதியில் ஒரு சமயம் என்னாச்சு, ஒரு அம்மா வந்து துணி துவைச்சிருந்தாங்க. துணி துவைச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த பக்கம் வளையல் வியாபாரி வந்தார். வளையல் வியாபாரியை இந்த அம்மா கூப்பிட்டு, எனக்கு வளையல் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மான்னு சொல்லி அவரும் கொடுத்தாரு. எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டாங்க. கேட்டோன்னா 6 வெள்ளி ஆச்சு. அந்த சரஸ்வதி நதி கரையிலே கடைசியில் போங்க, அங்கே வந்து ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் உத்தாலகர்னு ஒருத்தர் இருப்பார். பொண்ணு வளையல் வாங்கினா அதுக்கு வந்து 6 வெள்ளி காசு வந்தது, அதை உங்கள்கிட்ட வாங்கிக்க சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். கல்யாணம் ஆகாதவன், எனக்கு பொண்ணெல்லாம் கிடையாது, நான் பிரம்மச்சாரி. சொன்னார். என்னங்க நான் சொல்ல யோசனை பண்ணி நிற்கிறீங்க, உள்ளே போங்க, பூஜை அறையில் ராதா படம் இருக்குது, அதுக்கு பின்னாடி காசு வச்சுருந்தா சொன்னார். பின்னாடி ராதா படத்துக்கு பின்னாடி பார்த்தா ஒரு சின்ன மூட்டை இருந்தது. அந்த மூட்டையை திறந்து பார்த்தது 6 வெள்ளி பணம் இருந்தது. உடனே வெளியில் வந்து அந்த 6 வெள்ளி பணத்தை கொடுத்தாரு. கொடுத்த பிறகு தூக்கம் இல்லை, தாகம் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே என்ன பிரமிச்சு போய் பிரம்ம பிடிச்சவளும் ஆகிடுது. நமக்கு பொண்ணே கிடையாது, யார் சொன்னான்னு தெரியலையே என்ன ஏது